இல்ல வீடு எந்த வீடு எங்க இருக்கு உங்களுக்கு? யார் இல்லையா உங்களுக்கு? அண்ணே அழுவக்கூடாதுண்ணே, இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அழுகுறீங்க, அழுவக்கூடாது சரியா? எந்திரிங்க வாங்க. பெருமையா இருக்கனால தயிர் சாதம் சாப்பிடுங்க என்னங்கய்யா. அப்புறம் எது சாப்பிடுங்க கூட, அப்புறம் வேற எது சாப்பிடுங்க சரிங்களா? வீடு நீங்க உண்மையிலே உட்காருங்க. தேவதை மாதிரி வெள்ளை காவல் சீருடையில் வந்த பெண் காவலர் மயங்கி கிடந்த முதியவருக்கு அன்னைய போல அரவணைச்சு உணவு கொடுத்து வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இன்றளவும் மனிதாபிமானம் குறையவே இல்ல அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத காட்சி இது. மதுரை காமராஜர் சாலை பகுதியில சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் மயங்கிய நிலையில ஈழப்படுத்திருந்திருக்காரு. மது போதையில அவரு மயங்கி கிடக்கிறாரு அப்படின்னு பல பேர் நினைச்சதா கூறப்படுது. அப்ப அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்த பெண் காவலர் ஒருத்தங்க இவரை பார்த்த உடனே இவரை தட்டி எழுப்ப முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்பதான் இவரு சாப்பிடாம மயங்கி விழுந்து கிடந்தது தெரிய வந்திருக்கு. உடனடியா அங்க இருந்தவங்க கிட்ட உணவு வாங்கிட்டு வர சொல்லி அறிவுறுத்தி இருந்திருக்காங்க. அதன்படி அங்கிருந்தவங்க உணவு வாங்கிட்டு வந்து கொடுக்க அந்த உணவை இந்த முதியவருக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி முதியவருக்கு உணவு கொடுத்து ஒரு அன்னைய போல அரவணைச்சிருக்காங்க. சாப்பிட்ட உடனே தனக்கு தெம்பு வந்துருச்சு மேடம், இதுக்கப்புறம் நான் போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்திருக்காரு. அவர் ஒரு லாரி ஓட்டுநர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. சமீபத்துல மனைவி உயிரிழந்ததாகவும் அதனால மனதளவுல இவர் பாதிக்கப்பட்டு இப்படி பசி மயக்கத்தின் காரணமா மயங்கி விழுந்து கிடந்ததாகவும் கூறப்படுது. இந்த சூழல தான் அங்க போக்குவரத்து பணியில ஈடுபட்டு இருந்த பெண் காவலர் இப்படி அவருக்கு உணவு வாங்கி கொடுத்திருந்திருக்காங்க. இந்த செயல் பல பேரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.